தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பல்வேறு வேலைகளை செய்வதற்காக மோடி அரசாங்கம் போட்டிருந்த திட்டம் நேத்தோடு ஒரு முடிவுக்கு வருகிறது. வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் இந்தியாவினுடைய அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையத்தை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த எந்த கேள்விகளுக்கும் இதுவரைக்கும் மோடி அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் அல்ல. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் ஆணையத்திற்கும் மோடி அரசாங்கத்திற்கும் குறிப்பாக இந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு தேதியை குறித்திருக்கிறது. அதுக்கு உள்ள உங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து எல்லா விதமான ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் வெளிப்படையாகவே ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, அது மட்டும் இல்லாம ஓட்டர் ஐடி, இத மூணையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இது எதுவுமே வேலிட் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இது முழுக்க தவறு அப்படின்னு கோர்ட்ல நேத்து காரசாரமான ஒரு விவாதம் நடந்திருக்கு. எதுக்காக இந்த காரசாரமான விவாதம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்துச்சு? தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மோடி அரசாங்கம் போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் என்ன? இது குறித்து ராகுல் காந்தி பல இடங்களில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார்? மோடி அரசாங்கம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று என்ன விவாதம் நடத்தப்பட்டது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான வழக்கு பரபரப்பா இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்திற்கும் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான 2 நீதிபதிகளுக்கும் நடந்த ஒரு உரையாடல் அப்படிங்கிறது இந்தியாவே பார்த்துச்சு. அதுல 2 மிக முக்கியமான விஷயங்கள் அவங்க செய்யறாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா, பீகார் தேர்தலை மையமாக வைத்து பீகார் மாநிலத்தில் ஓட்டு போடக்கூடியவங்களுடைய பட்டியலை ரிவிஷன் பண்றோம், இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கான வழக்கு அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு வருது. இது ஏதோ பீகாருக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இதை கடந்து போனோம்னா நம்ம எல்லாருமே வசமா சிக்குவோம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நாங்கள் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு நேற்று உச்சநீதிமன்றத்தில் வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்தினுடைய அட்வொகேட்டும் தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதியும் உச்சநீதிமன்றத்திலேயே சொல்லிட்டாங்க. வர நவம்பர் மாதம் பீகார்ல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த பாஜக இன்னொரு குறுக்கு வழியை பயன்படுத்த தேர்தல் ஆணையத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பட்டியல் எல்லாத்தையுமே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல நாங்கெல்லாம் திருத்தி அமைக்க போறோம், ரிவிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள், அது மட்டும் இல்லாம இன்னும் பல ஏரியாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு சாதகமா இல்லாதவர்களுடைய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஓட்டுகள் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்க? தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ரிவிஷன் பண்றாங்க. இந்த ரிவிஷனை பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்ல 10 பேர் மனு போட்டிருந்தாங்க. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷனே கொடுத்தாங்க. தயவு செஞ்சு இந்த வழக்கை விரைந்து விசாரிங்க, ரொம்ப முக்கியமான வழக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு கேட்டாங்க. குறிப்பாக அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு NGO அமைப்பு தொடர்ச்சியாக இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள், MP, MLA குறித்தான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், அவங்க மேல இருக்கக்கூடிய சொத்து, அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள், இது குறித்தெல்லாம் நிறைய தகவல்களை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு அசோசியேட் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். இந்த அமைப்பு தான் உச்சநீதிமன்றத்தை நாடி மனு போட்டு இந்த வழக்கை விசாரிக்க சொல்றாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ராஷ்டிரிய ஜனதா தள், பீகாரை சார்ந்த கட்சி, மிக முக்கியமாக லல்லு பிரசாத்தை தலைமையாக கொண்டு போன இந்த ராஷ்டிரிய ஜனதா தளுடைய MP மனோஜா வழக்கு போட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து மொஹா மைத்ரா போட்டிருக்காங்க. காங்கிரஸ்ல KC வேணுகோபால், இது இல்லாமல் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய சரத்பவார் கட்சியினுடைய சுப்ரியா சூலே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து D ராஜா, சமாஜ்வாதி பார்ட்டியிலிருந்து ஹரிசிங் மலிக், சிவசேனாலிருந்து அரவிந்த் ஸ்வான், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாலிருந்து அகமத், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ML திபங்கர் பட்டாச்சாரியா, இது மாதிரி 10 கட்சியை சார்ந்த பெரும் தலைவர்கள், MPக்கள், டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்ங்கிற அமைப்பு எல்லாரும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மனுவை போட்டு தயவு செஞ்சு இதை விசாரிங்க, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மோடி அரசாங்கம் மிகப்பெரிய பித்தலாட்ட வேலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக கோர்ட்ல போய் கேட்டாங்க. அவசரமாக உச்சநீதிமன்றம் இதை எடுத்து விசாரிச்சாங்க. உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் போது உச்சநீதிமன்றத்திட்ட இந்த தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, 2003ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் தயாரிச்ச அந்த தேர்தல் ஆணையத்துடைய வாக்காளர் பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இல்லை, 2003க்கு பிறகுதான் உங்க பேர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா கட்டாயமாக நீங்க பிறந்த தேதி, அதுக்கான ஆதாரம், பிறந்த ஊர், அதுக்கான ஆதாரம், உங்க அம்மா அப்பா பிறந்த ஊர், பிறந்த தேதி, இதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தை சப்மிட் பண்ணா மட்டும்தான் வர நவம்பர்ல வர பீகார் தேர்தலில் ஓட்டு போட முடியும் அப்படின்னு பீகார் மக்கள்கிட்ட உறுதியாக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம், மோடி அரசாங்கம் உத்தரவிட்டுட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்போ பீகாரே என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னா, மக்கள் கூட்டமா வேலைக்கு போறதை விட்டுவிட்டு பர்த் சர்டிபிகேட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாளா 10 வருஷமா ஆதார் கார்டுன்னு அதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கோர்ட் என்ன சொல்லிட்டா, நேற்றுக்கு ஆதார் கார்டெல்லாம் செல்லாதுப்பா,
நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா, வாக்காளராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஐடி கார்டை நாங்கள் செக் பண்ணணும், உங்களுடைய பிறப்பு சான்றிதழ், உங்களுடைய பர்த் டேட்டை நாங்கள் செக் பண்ணணும். அதுக்கு ஆதார் கார்டை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். சரி, ஆதார் கார்டு விட்டுருங்கப்பா, ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். சரி, நீங்கள் கொடுத்த ஓட்டர் ஐடி இருக்கே, அதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க. யாரு? தேர்தல் ஆணையம் கொடுத்து கடந்த 4 தேர்தலாக 20 ஆண்டுகளாக ஓட்டு போட்டுட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த தேர்தல் வாக்காளர் அட்டையே நம்ப மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையமே சொல்லுது. இதை விட கொடுமை இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்காது. சொந்த இன்ஸ்டிடியூஷன், இந்த சேம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கார்டு, அந்த கமிஷன் கொடுத்த கார்டை அதே ரிஜெக்ட் பண்ணது போலிங். இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். இதை நேற்று கோர்ட்ல வேற சொல்றாங்க. இதுக்கு பிறகுதான் கோர்ட்ல கூடிய ஜட்ஜிகள் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த வழக்கை விசாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சுதான்சு துலியா, ஜாய்மால்யா பக்சி, இந்த 2 நீதிபதிகள் தான் வந்து இந்த வழக்கை விசாரிச்சாங்க. இந்த 2 நீதிபதிகள் குறிப்பா சுதான்சு வெளிப்படையாவே கேட்டுட்டாரு, ஏங்க நீங்க வந்து ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ரேஷன் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஓட்டர் ஐடி ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் எப்படி, வேற என்னென்ன கேட்குறீங்க அப்படின்னா, இல்லைடா நாங்கள் டைரெக்டாக பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறோம், அந்த சர்டிஃபிகேட் கேட்குறோம், இந்த சர்டிஃபிகேட் கேட்குறோன்னு 11 சர்டிஃபிகேட் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 11 சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள்கிட்டயே இல்லை பாதி. ஏன்னா கிராமப்புற மக்கள், ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பீகாரிகள் எல்லாருமே மைக்ரண்ட் லேபர்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பாதி பேர் பீகார்காரன் வந்து ஒரு 10-20% சவுத் இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்கான். கர்நாடகாலையும், தமிழ்நாட்டிலையும், ஆந்திராவிலையும், கேரளாலையும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே என்ன உத்தரவு போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ உடனே உன்னுடைய ஓட்டை வந்து வெரிஃபை பண்ணியானோ அப்படிங்கிறது. இப்போ இங்கிருந்து அவன் போய் ஓட்டை வெரிஃபை பண்ணுவானா? கண்டிப்பாக அவன் ஓட்டெல்லாம் வெரிஃபை பண்ண மாட்டான். அவன் தேர்தல் அப்போ நம்ம போய்க்கலாம்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ இவனோட ஓட்டு எல்லாமே ரிஜெக்ட் ஆகப்படும். இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2003 ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்கிறாங்க இல்லையா, இந்த 2003க்கு பிறகு உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியல் சேர்ந்திருந்தா நீங்கள் ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணிக்கை மட்டும் இப்போ பீகாரில் கிட்டத்தட்ட 2.9 கோடி, 3 கோடி பேர் 2003க்கு பிறகு பீகாரில் வாக்காளராக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது அப்படியே தமிழ்நாட்டுக்கு பொறுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இது பொருந்தும். இங்கேயும் கிட்டத்தட்ட 3-4 கோடி பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டு போட்டிருக்கக்கூடியவங்க 2003க்கு பிறகு அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இவங்களுடைய எல்லா நிலைமை, அதாவது நம்மளுடைய எல்லா நிலைமையும் நாளைக்கு நடுத்தருவுக்கு வரப்போகுது. நம்மளை எல்லாத்தையும் என்ன சொல்லுவான், இல்லை உன்னோடது பத்தாது, உங்கள் அம்மா அப்பாவோடதை எடுத்துருவான் அப்படிமா. இப்போ எங்கள் அம்மா அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் பர்த் சர்டிஃபிகேட்டே இப்போ தான் கிடச்சிருக்கு, ஏன்னா நான் தான் முதல் பட்டதாரி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் எல்லாமே ஒன்று முதல் பட்டதாரியாக இருப்பான், இல்லை 2வது பட்டதாரியாக இருப்பான், அவ்வளோதான். அப்போது 1980-90கள், இப்போ எங்கள் அப்பாலாம் 1950 பிறந்தவர், 47-48 பிறந்தவர். இப்போ அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டை போய் தேடி போனால் எங்கே கிடைக்கும்? பர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது. ஸோ அப்போ அவருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நாட்டோட குடிமகனே இல்லாமல் போயிடுவேன். அப்போ நான் என்ன வானத்திலிருந்து குதிச்சேன்? ஸோ இது மாதிரி மோசமான ஒரு நடைமுறையை இவங்க பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதனுடைய வழக்கு விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்துக்கு வந்தப்போ ஜட்ஜே பேசிட்டார், எப்பா அட்லீஸ்ட் ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் ஓட்டர் ஐடியுமாவது கன்சிடர் பண்ணுங்க, இப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. 2வது அந்த தேர்தலில் முக்கியமான ட்விஸ்டே என்ன அப்படின்னா, இதை வந்து நேற்று உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த ப்ரூஃப் இல்லைன்னா நீ ஓட்டு போட முடியாது, நீ இந்தியாவோட குடிமகன் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதை வெளிப்படையாக ஜட்ஜி நேற்று கேட்குறாரு. ஆமாம், தேர்தல் ஆணையம் எப்படி ஒருத்தன் குடிமகனா இல்லையான்னு முடிவு பண்ணும்? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் தானே முடிவு பண்ணணும். தேர்தல் ஆணையம் எப்படி சிட்டிசன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு வெளிப்படையாக கோர்ட்டில் கேட்டுட்டாரு. இல்லை எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பாக ஆர்டிகல் 326 எங்களுக்கு வந்து நிறைய பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சார்பாக வாதாடின அட்வொகேட் ராகேஷ் திவாரி வந்து வெளிப்படையாகவே வந்து அங்கே பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்புகள் பெட்டிஷன் போட்ட ஆட்களுக்கு ஆதரவாக யார் நேற்று வந்து கோர்ட்டில் வாதாடினாங்க அப்படின்னா அட்வொகேட் கோபால் சங்கர் நாராயணன். அவர் வெளிப்படையாக கேட்குறாரு, நீங்கள் முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய குடிமக்களின் மீது அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்கங்கிற சுமையை கொண்டு வந்து திணிச்சிட்டீங்க. இது எப்படி சாத்தியம்? அதுவும் குறிப்பாக வர நவம்பர் மாதம் தேர்தல்னு 5 மாதம் தான் இருக்குது. இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. இதுக்குள்ளே பீகார் இருக்கக்கூடிய 3 கோடி மக்களை நீ வந்து உன்னுடைய ஐடி கார்டை ப்ரூஃப் பண்ணி நீ இந்த நாட்டினுடைய குடிமகன் தான் ப்ரூவ் பண்ண சொல்றது எந்த வகையில் நியாயம்? நாளைக்கு நீங்கள் இது இந்தியா முழுக்க அப்ளை பண்ணுறீங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 130 கோடி பேர் இருக்கான். இந்த 130 கோடி பேரில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவான்? கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி பேர் ஓட்டு போகிறான்னு வச்சுங்களேன். இந்த 80 கோடி பேர் எல்லாரும் அவனுடைய ஐடியை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த நாடு என்ன ஆகுறது? வேலைக்கு போக வேண்டாமா, சோறு திங்க வேண்டாமா, இந்த ஐடி கார்டு எடுத்துக்கிட்டே தெரிய முடியுமான்னு கேட்குறேன். இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்டே என்ன அப்படின்னா, நீ பர்த் சர்டிஃபிகேட் கொடுன்னு இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறான் பீகாரில். அங்கே போனால் அங்கே தாசில்தார் ஆஃபீஸில் என்ன கேட்குறான்னா, நீ ஆதார் கார்டை கொடு, நீ ரேஷன் கார்டை கொடு அப்படின்னு கேட்குறான். ஏன் இதுக்கு தான் முதல்ல நீ ஆதார் கார்டு ரேஷன் கார்டையும் தேர்தல் ஆணையமே வாங்கியிருக்கலாமே.
இந்த ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் நான் தாசில்தார் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் கொடுத்து அவன் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டு வந்து நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு அவன் ஓட்டை கொடுத்து அதுக்கு பிறகு நான் ஓட்டை போட்டு அதுக்கு பிறகு மோடியை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்டே என்ன அப்படின்னா, இவங்க கேட்கக்கூடிய 11 டாக்குமெண்ட்ல ஓபிசி எஸ்சி எஸ்டி டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ரைட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இந்த மூணுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்த் பிளேஸும் இருக்காது, பர்த் டேட்டும் இருக்காது. சரி, இந்த மூணுலையுமே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? இது மட்டும் இல்லாமல் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ் கேட்குறாங்க. இது இல்லாமல் ஃபேமிலி ரெஜிஸ்டர்ஸ்க்கான ஒரு திட்டம் இருக்குது, அதனுடைய கார்டு கேட்குறாங்க, ஃபேமிலி கார்டு. இந்த ரெண்டுமே பீகார் மக்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்போ இவங்க சொன்ன 11 டாக்குமெண்ட்ல 5 டாக்குமெண்ட்ல பர்த் சர்டிஃபிகேட்டே இருக்காது, அதில் பர்த் தேதியோ அதில் பர்த் பிளேஸோ இருக்காது. அப்புறம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? இது தேவையில்லாமல் குடிமக்களை இங்கே இங்கே அலைய விடுற வேலை தான். இப்போ நீங்கள் பீகார்காரன்லாம் வெளியூரில் இருக்கான், பெரும்பாலும் உழைக்கிறவன், அவன் போய் இந்த 5 சர்டிஃபிகேட்டையும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போனான். எப்பா இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இல்லை, வேற ஒன்று நாள் எடுத்துட்டோம் அப்படிங்க. அவன் வேலைக்கு போவானா, அவன் கஞ்சி குடிப்பானா, இல்லை இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அந்த கார்டு இந்த கார்டுன்னு தூக்கிட்டு திரிவானா? ஸோ அப்போ தொடர்ச்சியாக மக்களை குழப்பற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கடந்த ஜூன் 24 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வாரம் 10 நாளில் எக்கச்சக்கமான ஃபார்ம்கள் கொடுத்து இதெல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி 11 டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் மொத்தமாக கொடுத்ததுலேயே 10% ஃபார்ம், அதாவது 100க்கு 10 பேர் மட்டும்தான் போதிய டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறானா. அப்போ அதாவது 1 கோடி பேர் ஃபார்ம் கொடுத்து அவங்கள்ட்ட சிட்டிசன்ஷிப் நீ இந்த தர ஓட்டு போடுறதுக்கான ஆதாரங்களை கொடுன்னு வசூல் பண்ணி எடுத்து சப்மிட் பண்ணும்போது 1 கோடி பேரில் 10 லட்சம் பேர் தான் கொடுத்துருக்கான். 90 லட்சம் பேர்த்திட்ட டாக்குமெண்ட் இல்லை. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஓட்டை முழுக்க ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்ம், அந்த ஃபார்ம் 500 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 500 பேர்த்தில் 185 பேர் தான் திருப்பி கொடுத்துருக்கான். பேலன்ஸ் ஃபார்மே அவன் கொடுக்கல. அவன் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போவானா, இல்லை இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இதுக்கான டாக்குமெண்ட்ஸை தேடி அலைஞ்சி இதெல்லாம் கொண்டு கொடுத்து ஓட்டு அப்படி ஒன்றும் ஓட்டு போட தேவையில்லப்பா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஸோ இப்போ இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களை ஒரு குற்றவாளிகளைப் போல, ஒரு சந்தேகத்திற்குரிய நபர்களைப் போல, ஒரு டவுட்டபிள் சிட்டிசன்ஸாக அவங்க மாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே. இது பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் கிடையாது, நம்மளையும் சேர்த்தான். நாளைக்கு இது நமக்கு தான் அப்ளை பண்ண போகிறான். நாமளும் இப்போது டவுட்டபிள் சிட்டிசன்ஸ். 1983க்கு பிறகு ஓட்டு போடக்கூடிய ஓட்டு அட்டை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவில் டவுட்டபிள் சிட்டிசன்ஸ். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்ன கருத்தின் அடிப்படையில் அப்ப நம்ம நிலைமையெல்லாம் என்ன? அப்போ உச்சநீதிமன்றம் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டை ப்ரூஃபா ஏத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. அதே போல இந்த வழக்கை வர ஜூலை 28ஆம் தேதி விசாரிக்கலாம், திருப்பி மறு அமருக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதே இன்னும் ஒரு மாசத்துக்கு காலம் கடத்திட்டாங்க அப்படின்னா என்ன பண்றதுனே தெரியல. உச்சநீதிமன்றமாவது இது சீக்கிரமாக விரைவாக விசாரித்து இதுக்கான ஒரு தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறதே ஃப்ராடு. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதுக்கான போர்ஷனே இல்லை. இவங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நேற்று இந்து பத்திரிகையில் மிக முக்கியமான ஆய்வாளர் ஆதாரத்தோடு கற்றெழுதுறாங்க. அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்டத்தில் செக்ஷன் 21ல் எப்பப்பெல்லாம் வாக்காளர்களுடைய அந்த நேம் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியோ அதை செய்யலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. அதே போல பை எலெக்ஷன் வரும்போது பண்ணலாம். 3வது, தேர்தல் ஆணையம் எப்பப்பெல்லாம் நினைக்குதோ அப்பப்பெல்லாம் பண்ணலாம். இந்த 3மே செய்யலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 நேரத்தில் நீங்க செய்யணும்னா இதுக்கு ஒரு குவாலிஃபையிங் டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த குவாலிஃபையிங் டேட்டு அந்த ஆண்டினுடைய ஜனவரி 1ஆம் தேதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 14, அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950 இருக்கக்கூடிய செக்ஷன் 14ல் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் குவாலிஃபையிங் டேட்டா போன மாதம் ஜூன் 24 சொல்கிறீங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் படி இது தப்பு. அப்போ செக்ஷன் 21ல் சொல்லப்பட்ட 3 கேட்டகரியுமே இப்போ மோடி அரசாங்கம் செஞ்சிருக்கிறதுக்கு அப்ளிகபிளே இல்லை. 4வது கேட்டகரி ஒன்று இருக்கு, எ ஸ்பெஷல் ரிவிஷன் ஃபார் அ கான்ஸ்டியூன்சி ஆர் பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூன்சி வித் இசிஐ ரெக்கார்டிங் ரீசன். அதாவது 4வது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஸ்பெஷலா ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மோடி அரசாங்கம் நாங்க இந்த 4வது அடிப்படையில் தான் ஸ்பெஷலா ரிவிஷன் பண்றோம் அப்படிங்கிறாங்க. நல்லா படிச்சு பாருங்க, செக்ஷன் 21ல் 4வது பாயிண்ட்ல தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு கான்ஸ்டியூன்சில எம்எல்ஏவோ இல்ல எம்பியோ ஏதாவது ஒரு தொகுதியில தான் ரிவிஷன் பண்ண முடியும், இல்ல தொகுதிக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதியில தான் ரிவிஷன் பண்ண முடியும், ஒட்டுமொத்த மாநிலத்துக்கெல்லாம் ரிவிஷன் பண்ண முடியாது. அப்போ இவங்க இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் 21, குறிப்பாக
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 தவறாக பயன்படுத்துகிறார்கள். இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு விவாதம் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். இவங்க செய்யக்கூடிய நடைமுறையே அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு நேர் எதிரானது. நேற்று உச்சநீதிமன்றம் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. ஜூலை 28 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூலை 28ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு.